இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், புகழ்ச்சிக்கு மயங்குகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 10 வசனம் 26. பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன்தான் என்றான். பட் பீட்டர் took him up saying, stand up, I myself also am a man. Acts chapter 10 verse 26. எனக்கு அன்பானவர்களே, இங்க என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, தன் பாதத்தில் விழுந்த கொர்நேலியுவை பேதுரு என்ன பண்றாரு? தூக்குறாரு. இம்மிடியேட்டா தூக்கி சொல்றாரு, நானும் உம்மை போல ஒரு மனுஷன்தான் அப்படின்னு சொல்வதாக இந்த இடத்துல வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கலாம், தேவனுடைய காரியங்களை செய்வதற்காக தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த நிலையில் புகழ்ச்சிக்கு மயங்குகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, அதாவது இந்த காரியத்தை குறித்து சொல்லும் போச்சுல ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு உலக புகழ் பெற்ற ஊழியக்காரர் ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு. அந்த மேடையில பயங்கரமா அனல் பறக்க பிரசங்கம் பண்றாரு. எல்லாம் முடிச்சு அந்த மீட்டிங் முடிஞ்சு அவர் இறங்குறப்போ ஒருத்தர் ஆப்போசிட்ல போய் ஹேண்ட்ஷேக் பண்ணி சொன்னாரா, பிரதர், இன்னைக்கு பிரசங்கம் ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய பேர் இன்னைக்கு தேவனாலே தொடப்பட்டாங்க. வசனத்தினால இன்னைக்கு கர்த்தர் நிறைய பேரோட பேசினார், என்னோட பிரத்யட்சமாய் அவர் பேசினார் அப்படின்னு அவர்கிட்ட பேசியிருக்காரு. அந்த ஊழியக்காரர் இம்மிடியேட்டா சொன்னாரா, இந்த காரியத்தை சொல்ற 2வது நபர் நீங்க பிரதர் அப்படின்னு இருக்காரு. அவருக்கு பயங்கரமான குழப்பம். ஏன்னா அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, ஸ்டேஜ்ல மெசேஜ் பார்ட் முடிஞ்சு இவர் இறங்குறாரு. இவர் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் அவர்கிட்ட பேசுறது. அவர் கேட்டிருக்காரு, யாரு பிரதர் எனக்கு முன்னாடி, நான் பார்க்கலையே அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, பிசாசு இப்பந்தான் இந்த வார்த்தையை சொல்லிட்டு போனா அப்படின்னு. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், அந்த ஊழியக்காரர் எதுக்காக அப்படி சொன்னார் அப்படின்னா, புகழ்ச்சியை தந்து நம்மை வீழ்த்துவது பிசாசுடைய வேலை. அதனால்தான் அந்த ஊழியக்காரர் இந்த விதமாய் சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, இங்க பேதுரு என்ன சொல்றார் அப்படின்னா, அங்க என்ன நடக்குதுன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். கொர்நேலியு என்ற மனிதன் இருக்கிறார். அவர் செஞ்சுரியன், அதாவது அவருக்கு கீழே அநேகர் வேலை பார்க்கறாங்க. ஒரு பெரிய அந்தஸ்துல சமுதாயத்துல இருந்திருப்பாரு. அப்படிப்பட்ட மனிதன் அவர் ஜெபம் பண்ணும் போச்சுல தூதனாலே பேதுருவை குறித்து அவருக்கு அறிவிக்கப்படுது. சோ பேதுருவை கொண்டு வர்றதுக்காக அவருடைய வேலைக்காரர்களை அவர் அனுப்பியாச்சு. இப்ப இந்த பக்கம் பேதுருவுக்கு தேவன் தரிசனம் தர்றாரு. அதாவது புறஜாதிகளும் தேவனாலே அழைக்கப்படுவார்கள், ஆவியானவராலே அவர்களும் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுவார்கள் அப்படின்னு பேதுருவுக்கு இந்த பக்கம் தேவன் கிளியர் பண்றாரு. சோ அனுப்பின ஆட்கள் பேதுருவை சந்திச்சு, பேதுருவும் இவங்க வீட்டுக்கு வர்றாங்க. இவர் வீட்டுல இவரோட சொந்தக்காரங்க எல்லாரும் இன்னும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, இவருக்கு கீழே வேலை பார்க்கிறவங்க அப்படி இப்படின்னு அந்த வீடே பயங்கர கூட்டமா இருந்திருக்கும். இந்த நேரத்தில் தான் அந்த மனுஷன் என்ன பண்றாரு அப்படின்னா, பேதுருடைய கால்கள்ல விழுந்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். அதனால்தான் பேதுரு என்ன பண்றாரு, அவரை தடுத்து நிறுத்தி எழுப்பி நிறுத்தி சொல்றாரு, நானும் உன்னை போல ஒரு மனுஷன் தான், சோ என் கால்ல விழக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதே இடத்தில் நாம் இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? இந்த காரியத்தை என்ஜாய் பண்ணிருப்போம் மேபி. ஏன் அப்படின்னா, அந்த கொர்நேலியு சாதாரண மனுஷன் கிடையாது, ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கிறாரு. அத்தகைய மனிதன் தன்னை கனம் பண்ணுவதை நாம விரும்புவோமா விரும்ப மாட்டோமா? கொஞ்சம் யோசிக்கணும். இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு பிரேயர் மீட்டிங் கூப்பிடுறாங்க, அந்த வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை, ஒரு தனி சேர் கொடுக்கப்படுது, ஒரு தனி இடம் கொடுக்கப்படுதுனாலே நம்மளோட டோனே பார்வையே மாறிடுது. எனக்கு அன்பானவர்களே, இங்க பேதுரு என்ன செஞ்சாரு? இவர் செஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் உணர்ந்திருந்தார், இந்த புகழ்ச்சி, இந்த கனம், இந்த மரியாதை எனக்கானது அல்ல, எனக்குள்ளா இருக்கிற தேவனுக்கு, என்னை செயல்பட வைக்கிற, என்னை பேச வைக்கிற ஆவியானவருக்கு. இதை பேதுரு நன்றாய் உணர்ந்திருந்ததுனால அவர் சொல்றாரு, நான் உன்னை போல சாதாரண மனுஷன்னு. இதே மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? நாம் எப்போ உணர்ந்து கொள்ளுகிறோமோ அப்போ நம்ம சொல்ல முடியும், ஓடுவது நான் அல்ல, என்னை ஓட வைக்கிறது கர்த்தர் தான் ஓட வைக்கிறாரு. பேசுகிறது நான் அல்ல, எனக்குள்ளா இருந்து ஆவியானவர் பேசுகிறார்.
அற்புத அடையாளங்களை செய்கிறது நான் அல்ல, என்னோடு இருக்கிற கர்த்தர் தான் அதை செய்கிறார் அப்படின்னு எப்போ நாம் உணர்ந்து கொள்ளுகிறோமோ அப்போது நாம் சொல்ல முடியும், எனக்கு எந்த விதமான ஸ்பெஷல் திங்ஸும் கிடையாது, டேலண்ட் கிடையாது, என்னை கொண்டு எந்த காரியமும் கிடையாது, மாறாக எனக்குள்ளாய் செயல்படுகிற, என்னை கொண்டு செயல்படுகிற ஆவியானவராலே, தேவனாலே அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். என கண்மானவர்களே, இந்த புகழ்ச்சி மிகவும் ஆபத்தானது. அதை நம்ம மறந்து போய்விடக்கூடாது. எப்போ இந்த புகழ்ச்சியை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அப்போ டேஞ்சர் சோனுக்கு வந்துருவோம். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், புகழ்ச்சியை தனக்குன்னு எடுத்துக்கிட்ட தள்ளப்பட்டவனுடைய கதி என்ன அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். இன்னைக்கு நான் போற இடத்துல எனக்கு கிடைக்கிற மரியாதை, என்னை புகழ்கிற புகழ்ச்சிகள், இது எனக்கானதல்ல, கர்த்தருக்குரியது அப்படின்றதுல நம்ம கவனமா இருக்கணும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்கள் மூலமாய் செயல்படுகிறீர் தகப்பனே, எங்கள் மூலமாய் மற்றவர்களோடு பேசுகிறீர் அப்பா. அந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா நேரத்திலும் தகப்பனே, எங்களுடைய மாம்சத்தின் கிரியைகள் வெளியில வராதபடிக்கு ஆவியானவரே நீர் எங்களை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. எல்லா நேரத்திலும் துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.